சாந்தி சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். கண்டிப்பா சிஸ்டர். இன்னைக்கு வந்து திருக்குரான் 2வது அத்தியாயம் 144 நாம பார்க்க போறோம். எஸ் பிரதர். ஓகே. ம். நபியே, உம்முடைய முகம் கிப்லா திசை மாற்றத்தை எதிர்பார்த்து வானத்தின் பால் திரும்புவதை நிச்சயமாக நாம் காண்கிறோம். ஆகவே நீர் எதை பொருந்துகிறீரோ அந்த கிப்லாவாகிய கஃபாவின் பக்கமாக உம்மை நிச்சயமாக நாம் திருப்புவோம். எனவே நீர் தொழும்போது மக்காவில் உள்ள பக்கமாக உம்முடைய முகத்தை திருப்புவீராக. விசுவாசிகளே, நீங்களும் எங்கிருப்பினும் தொழுகைக்காக அதன் பக்கமாக உங்களுடைய முகங்களை திருப்புவீர்களாக. நிச்சயமாக வேதம் கொடுக்கப்பட்டார்களே, அத்தகையோர் நிச்சயமாக கஃபாவின் பக்கம் திரும்பி தொழ வேண்டும் என்ற இது தங்கள் இரட்சகனிடமிருந்துள்ள உண்மைதான் என அவர்கள் அறிவார்கள். மேலும் அவர்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் பாராமுகமானவன் அல்லன். ஸோ நீங்க செய்யறது எல்லாமே தெரியும். ஸோ ஒவ்வொரு மதத்தை அதுவுமே இருக்கும், ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு திசை இருக்குன்னு முன்னாடி வந்தது. ஸோ இந்துக்களும் பார்த்தீங்கன்னா அந்த சாமி ஃபோட்டோ வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திசை, வடக்கு திசையோ தெற்கு திசையோ ஏதோ ஒரு திசையை பார்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்றுத்துக்கு இருக்கிற மாதிரி இவங்க வந்து தொழுகை பண்றது வந்து அந்த மெக்காவை நோக்கி இவங்க தொழுகை பண்ணுவாங்க. திசை சொல்றாங்க. அதை பற்றி தான் இதுல சொல்றாங்க. ஸோ எல்லாரும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கடவுள்கிட்ட இருந்து கிடைச்சது தான் அப்படிங்கிறது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. ஆனா இந்துக்கள் வந்து யாரும் வேதம் படிக்கிற பழக்கம் கிடையாது ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ வந்து பிராமணர்கள் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஸோ எல்லாமே ஒண்ணுதான், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த மத தலைவர்கள் சொல்றதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அது வந்து இங்க இது நம்ம படிக்கிறதுனால நமக்கு தெரியுது, ஓகே குரான்ல இந்த இடத்துல இருக்குது, இதனாலதான் அவங்க பண்றாங்க அப்படின்ட்டு. சரிங்க. ஆகவே நபியே, வேதம் கொடுக்கப்பட்டோருக்கு ஒவ்வொரு விதமான சான்றையும் நீர் கொண்டு வந்தாலும் அவர்கள் உம்முடைய கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள். நீரும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றுவர் அல்லர். இன்னும் வேதக்காரர்களாகிய அவர்களில் சிலர் மற்ற சிலரின் கிப்லாவை பின்பற்றுகிறவர் அல்லர். மேலும் உமக்கு வஹியின் மூலம் அறிவு வந்ததன் பின்னும் அவர்களுடைய மன இச்சைகளை நீர் பின்பற்றுவீரானால் நிச்சயமாக நீர் அப்போது அநியாயக்காரர்களில் உள்ளவராகி விடுவீர். ஸோ இது வந்து பிரம்மகுமாரிகளுடைய ஞானம் இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருக்கு வர்றது வந்து அது பக்தி இல்லையா? ஒவ்வொரு வேதங்களை உருவாக்கப்பட்டவர்கள் மூலமாக அவங்களுடைய வழியை ஃபாலோ பண்றது. ஆனா கடவுளே இறுதியில வந்து ஞானத்தை கொடுத்த பிறகு நம்ம அதை ஃபாலோ பண்றது கிடையாது. அநியாயக்காரன் இதெல்லாம் கிடையாது, நம்ம அதை நேரத்தை வீணாக்குறது கிடையாது இல்லையா? நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டே இறைவனை நினைப்போம். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி கடவுள் இருக்கிறாரு, அவரை நாம நினைக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ நாம ஆத்மா, அழியக்கூடிய உடம்பு கிடையாது. அப்போ உடம்பு மூலமாக எந்த பாவம் செய்தாலும் இதே ஆத்மா இன்னொரு உடலை எடுத்து தண்டனை அனுபவிச்சு தீரும். ஆனா இப்ப கடைசி பிறவின்றதுனால போறதுக்கு முன்னாடி தண்டனை அடைஞ்சிடும், போய் அடையிறது கிடையாது. எல்லாரும் என்ன ஆமா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இறந்த பிறகுதான் போய் தண்டனை அடைவாங்க. இப்ப பார்த்துட்டுல சுத்தி கொல்கத்தா டாக்டருக்கு நடந்ததுல திரும்புற பக்கம்லாம் பாலியல் குற்றம் நடக்கிறத பாக்குறோம். இதுக்கு பேர் தண்டனை இல்லாம, இதுக்கு பேர் நரகம் இல்லாம இதை விட கொடூரமாக ஏதாவது இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்களா? இல்லையா? சொர்க்கம் தான் இனி வரப்போறது. அங்க போறதுக்கு நீங்க தகுதி அடையிறதுக்கான ஞானத்தை இறுதியில் வந்து அல்லாவே வந்து கொடுக்கிறார். ஸோ அது அப்ப இறைவனுடைய ஞானம் எப்படி இருக்கும்னா இச்சைகளை கட் பண்றது இருக்கும். காமம், கோபம், புலனின்பம், இல்லையா நாக்கு சுவை, அந்த கரிமீனா இருக்கட்டும், பூண்டு வெங்காயமா இருக்கட்டும், இதெல்லாம் கட் பண்றது. அதே மாதிரி எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலும் ஆத்மாவை மட்டும்தான் பார்க்கணும் இந்த மாதிரி. அப்ப அந்த இச்சைகள், சினிமா பார்க்கறது எல்லாத்தையும் கட் பண்றது, தேவையில்லாத அரட்டை, வீணா பேசுறது, இந்த மாதிரி இன்னும் கேட்டீங்கன்னா சத்தம் போட்டு சிரிக்கிறது கூட கூடாது அப்படின்லாம் கடவுள் சொல்லியிருக்காரு. அது குரான்லயுமே வருது. ஸோ இது வந்து
அனைத்தையும் இழக்கிறது கடவுள் கொடுக்கிற ஞானம். அனைத்தையும் இழப்பதற்கு தயாரா இருக்கும். ஏன்னா உலகம் அழிய போகுது. உடலை விட்டு ஆத்மா போகணும். முழுக்க முழுக்க இறைவன் நினைவுல போகணும். இங்க இருக்கிற எதையும் பிடிச்சிக்கிட்டு எண்ணிது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து கடைசியில் ஒரு இறைவனுடைய ஞானத்தை கேட்பவர்கள் மட்டும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, மற்றவர்கள் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது குரான்லயே இருக்கு பாருங்க, இல்லையா? அவங்க நீங்க சொல்றதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நீங்க அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவங்கவுங்க வந்து அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள்னு சில இச்சைகள் இருக்குது, அதுக்கு அடிமையாயிடுறாங்க. நம்ம மதம் தான் இதை அனுமதிக்குதே, நம்ம எதுக்கு இதை விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னொன்னு வந்து அந்த மதத்தை சார்ந்த ஆத்மாவுக்கு அது மட்டும்தான் பிடிக்கும். ஸோ அதனால அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே இருக்குது. இதை வந்து கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக சொல்றது என்னன்னா, அந்தந்த தர்மத்து ஆத்மாக்கள் இல்லையா, சொர்க்கத்தில் தேவதையாக இருப்பாங்க 2500 வருஷம், அவங்க இப்ப வெவ்வேறு மதத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஞானத்தை எடுப்பார்கள். இப்ப அதே மாதிரி கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மாவும் வெவ்வேறு மதத்துல இருக்கும், முஸ்லிம் தர்மத்து ஆத்மாவும் வெவ்வேறு மதத்துல பிறந்திருக்கும், கொடுக்கல் வாங்கல் கணக்கு காரணமாக. ஸோ அப்ப இந்த கடைசி ஜென்மத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே அதோடைய ஒரிஜினல் மதத்துக்கு வந்துடும். தாய் மதத்துக்கு திரும்புறதுன்னு சொல்றது இந்து மதத்துக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா மதத்துக்குமே பொருந்தும். எல்லாமே அவங்கவுங்க மதத்துக்கு வந்த பிறகுதான் உலக அழிவு வரும்போது அந்தந்த மதத்தின்படி நினைக்க முயற்சி பண்ணுவாங்க, திருந்த முயற்சி பண்ணுவாங்க. அது அப்படி திருந்தாட்டினாலும் கடைசியில தண்டனை பயங்கரமா இருக்கும், அப்போ கொஞ்சம் மாறுவாங்க. கடைசியில இறைவனை வந்து நட்சத்திரம் மாதிரி நினைத்தால் மட்டுமே மேல போக முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அப்பதான் எல்லாருமே இறைவனை நினைப்பாங்க, எல்லாருமே நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இறைவனை நினைத்தால்தான், அதாவது நீங்க நினைச்சுதான் அந்த வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க. ஆத்ம தூய்மையாக நீங்க, அதாவது இப்ப கடைசி பிறவி இல்லையா, அனைத்தையும் இழந்து இருக்குது இன்னைக்கு உலகம். இதே ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி போனா நல்லா இருக்கும், 5 தலைமுறை முன்னாடி போனா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்படியே 5000 வருஷம் முன்னாடி போனா எப்படி இருக்கும்? ஸோ அப்ப நீங்க எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே நீங்க வரலாம். இவ்வளவுதான், சிம்பிள். இந்த விஷயத்தை தான் இறைவன் சொல்றார். இருந்தாலும் எல்லோரும் இதை கேட்க மாட்டாங்க. அதிலும் குறிப்பாக கடவுளுடைய ஞானத்தை கேட்ட பிறகும் நீ இச்சை படி நடக்கிற அப்படின்றத மற்ற மதத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. இச்சையில் விழற, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துல விழறீங்கன்னா அநியாயக்காரர்கள் ஆகிடுவீங்க. ஸோ இதுல இந்த பாஷை கடவுள் சொல்றது வந்து அந்த பாவம் அழியாமலே போயிடும், அப்ப அதுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறது சொல்றேன். ஓகே, 146 சிஸ்டர். நாம் எவர்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றோமோ அத்தகையோர் தங்கள் மக்களை அறிவதைப் போல் அந்த மக்காவின் திசையளவில் நீர் திரும்பி தொழுவீர் என்பதை அறிவார்கள். இன்னும் அவர்களில் ஒரு பிரிவினர் நிச்சயமாக நன்கறிந்து கொண்டே இந்த உண்மையை மறைக்கின்றனர். ஸோ இது ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவ தர்மம், யூத தர்மம், முஸ்லிம் தர்மம், இந்த மூணுத்துக்கும் ஒரு விதமான ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரியே போயிட்டு இருக்குது. ஸோ அதனால இப்படித்தான் தொழுகணும் அப்படின்ட்டு இவர் தொழுகிறாங்க. என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான், இயேசு வந்து அந்த மலையில தொழும்போது நாங்க பண்ற மாதிரியே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வைத்து தான் இங்க சொல்றாங்க. அவங்களுக்கும் தெரியும் இப்படிதான் பண்ணணும்ட்டு, ஆனா அவங்க வந்து உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பக்தி இல்லையா, அவங்க வந்து கிறிஸ்தவ தர்மத்துல வந்து முட்டி போட்டுட்டு ஜபம் பண்ணுவாங்க. அது எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சியில அப்படி பண்ணுவாங்க, சாரி கத்தோலிக்ல ஆக்சுவலா எல்லாரும் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிலையும் பண்ணுவாங்க, கத்தோலிக்லயும் முட்டி போட்டுட்டு தொழுவாங்க. ஸோ அவங்களுக்கு முட்டி போடுறதோட இருக்கு. இவங்க வந்து இது வித்தியாசமா இருக்கும் இல்லையா, நிறைய ஸ்டெப் வரும் இதுல, பெண்ட் பண்றது ஒரு மாதிரி வரும். ஸோ இப்படிதான் தொழுவணும் அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க மறைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இதுல. ஓகே சிஸ்டர். நபியே, கஃபாவின் பக்கம் திரும்பி தொழ வேண்டும் என்பது பற்றிய இந்த உண்மை உம் இரட்சகனிடம் இருந்துள்ளதாகும். ஆகவே நிச்சயமாக சந்தேகிப்பவர்களில் உள்ளவராக நீர் ஆகிவிட வேண்டாம். ஸோ இதே மாதிரி அதான் எந்த திசையை பற்றி திரும்பி தொழணும் அப்படிங்கறதுதான் இங்க விஷயம். ஆக்சுவலா இந்து கோயில்கள் வந்து கோயில் கட்டுறதே அந்த ஒரு அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கும். இந்த சைடு தான் மூலஸ்தானம் வைக்கணும் இப்படியெல்லாம் இருக்கும். அதுல வேற வணங்குறது வந்து ஆண்கள் வந்து சாஷ்டாங்கமா விழுறது இருக்கும்,
பெண்கள் முட்டி போட்டு ஒவ்வொரு விழறது இருக்கும், மதத்திலயுமே ஒவ்வொரு ஒவ்வொரு இது இது இருக்கு. இருக்கு இல்லையா? அந்த ஸோ இது இந்த மாதிரி கடவுள் சொல்றது என்னன்னா, நான் உங்களுக்கு கஷ்டமே கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீங்க மிகப்பெரிய விஐபி, உலகத்திலே மிகப்பெரிய விஐபி. ஏன்? ஏன்னா கடவுளே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு கரெக்ட். இல்லையா? மற்றவர்களும் மதஸ்தாபர்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுப்பேனா? என் குழந்தைக்கு கொடுப்பேனா? என் மடியில இல்லையா, சிவன் மடியில பிள்ளையாரும் முருகனும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க என் குழந்தைங்க, பக்தர்கள் கிடையாது. என்னுடைய அப்பா அவரு அப்படின்னு நீங்க அவரை அன்பா நினைத்தால் போதும், சொர்க்கம் உங்களுக்கு. ஏன்னா அப்பாவுடைய சொத்து குழந்தைக்கு தானே, அப்படி சொல்றாரு. ஸோ இது பிரம்மகுமாரிகள் மூலமாக இவ்வளவுதான், எந்த கஷ்டமும் கிடையாது. ஏன்னா இதுல வந்து இப்ப முஸ்லிம்கள் வந்து முட்டி போட்டு நாங்க ஜெபம் பண்ணணும், எங்களுக்கு ஒரு இடத்த கொடுங்கன்னு ஸ்கூல்ல கேட்டா, அதே மாதிரி முஸ்லிம்கள் வந்து அவங்க வந்து தொழுகை பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இடம் அதிகமாக தேவை, அப்படி கேட்டா எல்லாரும் கொடுத்துடுவாங்களா? கிறிஸ்தவ ஸ்கூல்ல கொடுப்பாங்களா? ஏன்னா இதெல்லாம் நடக்குது. இப்ப கேரளால இது ஒரு பிரச்சனையா ஆச்சு, ஆனா இங்க அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்க ஏன்னா அப்படி எல்லாம் பண்ணாலும் இறைவன் கிட்ட புத்தி இருக்காது, அவங்க சொல்ற மந்திரத்துலதான் புத்தி இருக்கும் இல்லையா? அப்பா மேல உள்ள அந்த அன்பு இல்லையா, எனக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறாரு அவரு, அதுக்காக என்னுடைய விகாரத்தை எல்லாம் அந்த விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்தை எல்லாம் எடுக்கிறாரு. அதுதான் சிவன் வந்து விஷத்தை சாப்பிட்டாரு, கருப்பாயிடுச்சு தொண்டையில அப்படின்லாம் சொல்ற கதையெல்லாம் நம்மளுடைய விகாரத்தை வெளியேற்றுறாங்க. ஸோ அது இறைவன் நினைவிலே இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க எந்த காரியம் வேணாலும் பண்ணுங்க, நீங்க நினைக்கிறீங்களா இல்லையான்றது கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா நீங்க பேசுற விதத்துல நினைக்கலன்றத கண்டுபிடிக்க முடியும். கோபமா பேசுறீங்க, காமமா இருக்கிறீங்கன்னா அந்த நேரம் இறைவன் நினைவு இருந்தா அப்படி பண்ண மாட்டீங்க, சாத்தான் கிட்டே நெருங்காது. சாத்தான் நெருங்குதுனாலே நீங்க இறைவன் நினைவுல இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பிரம்மகுமாரிகளுடைய முறை. சரி, ஓகே. விசுவாசம் கொண்டோரே ஒவ்வொருவருக்கும் ஒரு திசையுண்டு, அவரவர் அதன் பக்கம் திரும்புவராக உள்ளார். ஆகவே அவைகளில் நன்மையானவற்றிற்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்த போதிலும் இதன் மூலம் உங்கள் யாவரையும் அல்லாஹ் கொண்டு வருவான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். சரி, ஓகே. இது ஃபுல்லாவே அந்த தொழுகை பண்றத பத்தியே தான் சொல்லிட்டு இருக்கு. இந்த டைரக்ஷன்ல கண்டினியூ பண்ணட்டுமா பிரதர்? 149 சிஸ்டர். ஆகவே நபியே, எங்கிருந்து நீர் புறப்பட்டாலும் தொழுகையின் போது புனித பள்ளியாகிய மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உம்முடைய முகத்தை திருப்புவீராக. இன்னும் நிச்சயமாக இதுதான் உம் இரட்சகனிடம் இருந்துள்ள உண்மையாகும். மேலும் நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹ் பாராமுகமானவன் அல்லன். நபியே, எங்க இருந்து புறப்பட்டாலும் அந்த ஒரு திசையை நோக்கி தான் நீங்க வந்து தொழுகை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோடைய ரகசியம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், அதோடைய ஞாபகமும் படுத்துகிறோம். ஏன்னா முஸ்லிம் மதம் அந்த நாட்டிலிருந்து தோன்றிய காரணத்தினால அப்போ உங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும் அந்த இடம். இப்போ அது பாலைவனமா இருக்குது, மேபி அப்பயும் பாலைவனமா இருந்திருக்கலாம், பட் ஆனா ரொம்ப பணக்கார நாடாக அப்படி இருந்திருக்கலாம். ஸோ அதனால அந்த பக்கம் அவங்க தொழுகை பண்றாங்க. ஆனா இங்க நமக்கு டெல்லி சார்ந்த பகுதி தான் சொர்க்கமாக இருக்கும், ஒரிஜினல் சொர்க்கமாக. அப்ப அங்க அந்த திசையை நோக்கி நம்ம வணங்குறது கிடையாது. அதாவது பிரம்மகுமாரிகளை சொல்றேன், இந்துக்களை சொல்லல. பிரம்மகுமாரிகள்னா அந்த சொர்க்கத்தில் நம்முடைய குணம் எப்படி இருந்துச்சு அதை நினைச்சு பார்த்துட்டு இருப்போம், அதுதான். அதே மாதிரி ஆத்மான்ற உணர்வுல இருந்தோம், அதே மாதிரி இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒவ்வொருத்தரையும் ஆத்மான் பூர்வ மத்தியில், அதாவது உடலை பார்க்கும் கண்ணுக்கு தெரிகிற உடலை பார்க்கும் போதும் கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை மனக்கண்ணால பார்க்கணும், ஞானம்ன்ற மூன்றாவது கண்ணால பார்க்கணும். அந்த சிவனுக்கு நெற்றிக்கண் கொடுத்திருக்கிறது அந்த ஞானக்கண். அந்த ஞானத்தின் மூலமாக தான் அந்த அழிவற்ற ஆத்மா தான் இந்த உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் பண்ணுது, அது பூர்வ மத்தியில இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது. ஸோ அது சதா அவங்க வந்து நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இறைவனையும் நினைக்கணும். எதிர ஒருத்தரை பார்த்தாலும் பரந்தாமத்தில் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவரை பார்க்கறதுனால ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு ஆத்மா தூய்மையாகும், இன்னொன்னு அங்கதான் போறோம் இல்லையா? எதை நினைக்கிறீங்களோ அங்க போயிடுவீங்க. அடுத்தது அங்கிருந்து சொர்க்கத்துக்கு வருவீங்க. சொர்க்கத்துடைய குணம் எல்லாம் உங்களுக்கு வந்திருந்தால்,
தூய்மையா ஆகி இருந்தால், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலனின்பத்தெல்லாம் முற்றிலும் அழித்து இருந்தால், குழந்தை மாதிரி பரிசுத்தமா கடவுளுக்கு சமமாக தூய்மை ஆகி இருந்தால் நீங்க அங்க வருவீங்க. அதே மாதிரி இப்ப முஸ்லிம்கள், கிறிஸ்டின்கள் இவங்கெல்லாம் வந்து தொழுகை பண்றதுனால அங்க வந்துட மாட்டாங்க இல்லையா. அவங்க ஜஸ்ட் ஒரு மந்திரத்தை எப்படி இந்துக்கள் வந்து மந்திரம் சொல்றாங்களோ அது மாதிரி சொல்லிட்டு தான் இருக்க போறாங்க. ஆனால் அங்க வர்றதுக்கு வழி இருக்குது. முகமது நபி கூடவே பிறக்கும்போது அப்பதானே மதம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அவங்களுடைய சொர்க்கத்தை அவங்க முழுசா அனுபவிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த நேரத்தில் இருந்த மனிதர்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கும். ஸோ குரான்ல குரான் வந்து நம்ம இப்பதான் படிச்சுட்டு இருக்கிறோம். இது வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி வித்தியாசமான முறையில வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பைபிள் அப்படி இருக்காது, கதை கதையா இருக்கும். அதுல வந்து என் ஆண்டவனே இந்த மாதிரி வார்த்தை, அதாவது மனிதர்களை பார்த்து பேசும்போதே என் ஆண்டவனே உன் அடிமையாகிய நான், இப்படி இருக்கும். அது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, ஒரு ஒரு பணிவை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பணிவாக இருந்தால் உண்மையிலே அந்த அவங்களுடைய சொர்க்கத்தில் அப்படித்தான் இருந்ததுன்னா அவங்க அங்க வந்துருவாங்க. கூடவே இறைவனே நினைக்கணும், கூடவே இந்த விகாரங்கள்ல இருந்து வெளில வர்றதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும். ஆக்சுவலா அவங்க வரும்போது விகாரம் வந்துடும், ஆனாலும் கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும். ஏன்னா இப்ப இருக்கிற அளவுக்கு அங்க விகாரம் இருக்காது, கண்டிப்பா இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரி, ஸோ இதை பண்ணால் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஓகே சிஸ்டர். நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உம்முடைய முகத்தை திருப்புவீராக. விசுவாசிகளே, அவர்களின் அநியாயக்காரர்களை தவிர மற்ற மனிதர்களுக்கு உங்களிடம் எந்த தர்க்கமும் உங்களுக்கு எதிராக இல்லாதிருக்கும் பொருட்டு நீங்களும் எங்கிருந்த போதிலும் அதன் பக்கமே உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், மேலும் எனக்கே நீங்கள் பயப்படுங்கள். என்னுடைய அருட்கொடையை நான் உங்கள் மீது பூரணமாக்கி வைப்பதற்காகவும் நீங்கள் நேர்வழியினை பெறுவதற்காகவும் என்னையே பயப்படுங்கள். ஸோ இது வந்து ஒருவேளை அந்த பக்கம் தொழுகை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முறை அப்ப இருந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அதனாலதான் திரும்ப திரும்ப அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ஒரு திசையில இருக்கும் பொழுது நீங்க வந்து ஸோ இதுல வந்து அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், எனக்கே நீங்கள் பயப்படுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு என்னன்னா, எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகை என்பது மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உம்முடைய முகத்தை திருப்புவீராக. அவர்களில் அநியாயக்காரர்களை தவிர மற்ற மனிதர்களுக்கு உங்களிடம் எந்த தர்க்கமும் எதிராக இல்லாதிருக்கும் பொருட்டு நீங்களும் எங்கிருந்த போதிலும் அதன் பக்கமே உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஸோ அநியாயக்காரர்களை தவிர அப்படின்னா, ஸோ அநியாயக்காரர்கள் நீங்க சொல்றது என்னன்னா, குரானில் சொல்லப்பட்டவைகளை கேட்காதவர்கள். ஸோ அவங்க அநியாயக்காரர்கள். ஸோ அவங்கள பத்தி கவலைப்பட சொல்லல. மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் தர்க்கம் வரக்கூடாது, மற்ற சக முஸ்லிம்களுக்கும் உங்களுக்கும். அப்ப அவங்க என்ன பண்றாங்களோ அதையே நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு மட்டும் பயப்படுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ கடவுள் வந்து என்னுடைய அருட்கொடையை நான் உங்கள் மீது பூர்ணமாக்கி வைப்பதற்காகவும் நீங்கள் நேர்வழியை பெறுவதற்காகவும் என்னையே பயப்படுங்கள். அதாவது கொடுக்கறதெல்லாம் கடவுள் தான். ஸோ கடவுளுடைய வழி நேர்வழியினை பெறுவதற்காகவும் என்னையே பயப்படுங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ இது டிரான்ஸ்லேஷன்ல தப்புன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் நேர்வழியை பெறுவதற்காக அப்படின்னாலே இன்னும் கொடுக்கலன்னு தானே அர்த்தம் இல்லையா. இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா பின்னாடி உங்களுக்கு நேர்வழி கொடுக்கப்படும். ஸோ அதுதான் இறுதியில் கடவுள் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். சரி, ஓகே. ஏன்னா பக்தியின் பலனாக தான் கடவுளே வர, பக்தியுடைய இதுவே வான்னு கூப்பிடுறது தான் கடவுளை. வந்துட்டாரு, இப்ப ஞானத்தை கொடுக்கிறார். சரி, உங்களில் இருந்து உங்களின் மீது நம் வசனங்களை ஓதி காண்பித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு வேதத்தையும் திரு குரானின் விளக்கமான சுன்னத்தினும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து மேலும் நீங்கள் அறியாதவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தூதரை உங்களில் இருந்தே உங்களுக்கிடையில் நாம் அனுப்பியது போன்றே நம் அருட்கொடையை முழுமையாக்கி வைப்போம். அடுத்ததும் படிங்க.
ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை அருள் புரிந்து நினைவு கூறுவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், இன்னும் எனக்கு மாறு செய்யாதீர்கள். படிங்க. விசுவாசம் கொண்டோரே, பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். சூப்பர் சூப்பர். இன்னும் போதும் போதும் அல்லாவின் போதும் பாதை. போதும் போதும். ஓகே. ஸோ இதில் வந்து பிராக்கெட்ல திருக்குரானின் விளக்கமான சுன்னத்து எனும் ஞானத்தையும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அறியாதவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தூதரை உங்களிலிருந்து உங்களுக்கிடையில் நாம் அனுப்பியது போன்றே நம் அருட்கொடையை முழுமையாக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுல என்னன்னா முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் வந்து எல்லா வேதங்களுமே முரண்பாடு இருக்கும். மனித வழி எல்லாமே, நீங்க திருக்குறள் அது வந்து வேதம் கிடையாது, அதுலயே எடுத்தீங்கன்னா முரண்பாடு இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போது என்ன இங்க இப்படி சொல்றாரு அங்க அப்படி சொல்றாருன்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி இதுலயும் என்னன்னா முகமது நபி தான் கடைசி நபின்றதையும் குரான்ல இருந்தே எடுத்து காட்டுவாங்க. இதுலயே அல்லாஹ் அனைத்து ஆற்றல் மிக்கவன், அவன் நினைத்தால் இன்னொன்னு அனுப்ப முடியாதா அவரால அப்படின்னு அதிலே போட்டிருக்கும். என்னால இன்னொன்னு அதை மாற்ற முடியாதா, ஒன்னு நீங்க மறைச்சீங்கன்னா அது உண்மையை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு இன்னொருத்தர் அனுப்புறதுக்கு நேரம் ஆகாது அப்படின்னே போட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க வந்து உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒரு சில தூதர் மூலமாக நாம சொன்னோமோ அதே மாதிரி உங்கள்ல இருந்து அடுத்தடுத்து ஒரு சிலரை நாங்க அனுப்புவோம் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். பட் ஆனா உண்மையிலே கடவுள் சொல்றது என்னன்னா, நான் யாரையும் அனுப்புறது கிடையாது, நானே வரேன் இறுதியில, மதத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு கடவுள் சொல்றார். சரி, ஓகே. அதனால என்னை நினைவு கூறுங்கள், இதுதான் இறைவனுடைய செய்தி. குரான்ல இருக்கா இறைவனுடைய செய்தினா இதுதான் செய்தி. என்னை நினைவு கூறுங்கள், நினையுங்கள். எப்படி நினைக்கிறது, கடவுள் எப்படி இருக்கிறாரு, எங்க இருக்காரு, எப்படி நினைக்கிறது. தொழுகை தானே பண்ண சொல்றாங்க, அந்த டைரக்ஷன்ல ஓகே. கடவுளை எப்படி நினைக்கிறது, நினைவு பண்ணுங்கன்னு இருக்குது, பைபிள்லயும் இருக்குது. பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினைன்னு இருக்குது. ஆனா எப்படி நினைக்கிறது, அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லலையே. கடவுள் ஒருவேளை எந்த மதத்தையாவது படிச்சிருந்தா முதல்ல அவரை பற்றி தான் அறிமுகத்தை கொடுத்திருப்பாரு. ஏன்னா அதான் $1 பில்லியன் கொஸ்டின். அதுதான் நம்ம இங்க தெளிவா சொல்றோம். யாரோ ஒரு சகோதரியோ சகோதரனோ போட்டிருந்தாங்க, இது எப்படி நீங்க அல்லாஹ் சொல்லலாம்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. அல்லாஹ் சொன்னாருன்னு தான் சொன்னோம். குரான் சொல்லியிருக்கு, நான் சொல்லியிருக்கிறோம். அல்லான்றது கடவுளுடைய பேர் இல்லையா. கடவுள் வந்து அரபுக்காரங்க வச்ச பேர் அல்லாஹ். இங்க கடவுளே சொல்ற பேர் வந்து சிவன், பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. ஸோ ஒரு கடவுள் தான் அவரு வந்து இங்க பேசிட்டு இருக்கிறார். இங்க நமக்கு இறை தூதர்லாம் சொல்ல சார், இறை தூதர்னா நம்ம தான் இறை தூதர், இறைவன் சொன்ன செய்தியை நாம தான் சொல்லிட்டு இருக்கோம். 1,24,000 இறை தூதர்களை அனுப்புறதெல்லாம் இங்கதான் இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக அனுப்புறாரு இல்லையா. சோ நமக்கு தான் அது பொருந்தும். சரி, சோ இறைவனுடைய செய்தி என்னை நினைவு செய்யுங்கள், நானும் உங்களை நினைவு செய்வேன், இது கடவுள் முரளியில் சொல்கிறார். ஸோ இவ்வளோ நேரம் தேடினதுல ஓகே நிறைய இடத்துல இறைவனுடைய ஞானம் வருது, பட் டைரக்டா மெசேஜ் அப்படின்னா இதுதான். ஆனா யாருக்குமே இது மெசேஜ்னோ இது ஒரு பெரிய விஷயம்னோ தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா இது வரைக்கும் தொழுகை பண்றதை பத்தியே பேசிட்டு திடீர்னு என்னை நினைவு செய்யுங்கன்னு போது இதை தள்ளிடுவாங்க, அப்படியே இது ஒரு ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் தள்ளிடுவாங்க. ஆனா இதுதான் இறைவனுடைய செய்தியே, என்னை நினையுங்கள் நானும் உங்களை நினைப்பேன். கடவுள் சொல்றாரு, யாரை நினைப்பேன், யாரு என்ன நினைக்கிறாங்களோ அவங்களதான் நான் நினைப்பேன். என்னை நினைக்காம உலகில் விஷயத்த நினைச்சிட்டு இருக்கிறவங்கள நான் எதுக்கு நினைக்கணும்ன்ற இல்ல. இது பிரியதர்ஷினி உறவு, இது காதலன் காதலி உறவு இறைவனோட நமக்கு. கண்டிப்பா. இப்ப ஒருத்தருக்கு 4 மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மனைவி ரொம்ப அன்பா இருக்கிறாளோ அந்த மனைவி மீதுதான் கணவனுக்குமே அன்பு இருக்கும் ஜென்ரலா இல்லையா. ஒரு நல்ல கணவன்னா அப்படிதான் இருக்கும். இவரு ரொம்ப 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 நல்ல கணவன், உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் அவருக்கு மனைவி தான், பார்வதி தேவிகள் தான்.
அப்ப எந்த தேவி அவரையே நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களதான் அவரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்ப என்ன ஆகும்னா அவரையே நினைவு செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து அந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா வீடியோலையும் இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். இதைத்தான் நல்லா சொல்ற, நேரடியா சொல்ற. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அப்ப எப்படி நினைக்கிறதுன்னு அடுத்த கேள்வி கேட்கணும். யாருமே கேட்கறது கிடையாது. அதுதான் பிரச்சனை. இல்ல அது தொழுகை பண்றோம்ல, அதோட முடிஞ்சிருதுன்னு நினைச்சுக்கிறோம். அவ்வளவுதான். அது பக்தி இல்ல. இப்படி வலை அப்படி வலை, இங்க விளக்கேத்து அங்க விளக்கேத்து, இந்த கோயிலுக்கு போ அந்த இதுக்கு போ, பட்டினி கடை, இது எல்லாம் பக்தி. ஏன் போட்டிருக்குது, வேதத்துல போட்டிருக்கு, ஃபாலோ பண்ணு. ஏதோ ஒண்ணு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருப்பாங்க. எல்லா மதத்திலயும் அப்படிதான் இல்லையா? இங்க அப்படி இல்லைங்கிற. கடவுள் முதல்ல கஷ்டப்படுத்துவாரா? இல்லையா? எதுவுமே கிடையாது. நீ என்ன நினைக்க, அதாவது கடவுள் என்ன சொல்றாருன்னா, உலகத்திலே ரொம்ப ரொம்ப இனிமையானவன் நான் தான்ற. உலகத்திலே அவரை மாதிரி இனிமையான நபரோ பொருளோ கிடையாதுன்ற. எப்படி அது இனிப்புனா எப்படி? இப்போ ஒரு மாம்பழம் இனிக்குதுன்னா சாப்பிடலாம், சாப்பிட்டா தெரியும் இனிக்குதுன்ட்டு. கடவுள் இனிப்பானவர்னு எப்படி தெரியும்? கடவுள் சொல்றாரு, நினைத்துப்பார் தெரியும். நினைச்சுட்டே இருக்க அந்த நிறைய பேருக்கு வந்து நம்ம இவ்வளவு சொல்லியும் புரியல இல்லையா அவங்களுக்கு. அதுக்குதான் இறைவன் இங்க மெயினா காமத்தை விட சொல்றாரு இல்லையா? காமத்தை விட்டால்தான் இந்த ஞானமே புரியும். ஒன்றும் இல்லை, நீங்க 2 மாசத்துக்கு காமம் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் விட்டுடணும். ஆபாச படம் பார்க்கறது, சினிமா பார்க்கறது, அதை பற்றி பேசுறது, கறிமீன், முடிஞ்சா பூண்டு வெங்காயமோ 2 மாசம் விட்டுருங்க. அதனாலதான் பெரும்பாலும் இந்த ஞானம் யாருக்கு கிடைக்கும்னா, பெண்கள் கர்ப்பமாகி அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க பாருங்க, அப்ப தூய்மையா இருப்பாங்க காமம் இல்லாமல். அப்பதான் இந்த ஞானமே அவங்களுக்கு புரியும். அது வரைக்கும் புரியாது அவங்களுக்கு. அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். சோ அதனாலதான் மெக்காவுக்கு போறதுக்கே பிரம்மச்சரிய விரதம். அங்க அட்லீஸ்ட் அங்க இருக்கிற வரைக்குமாவது. சபரிமலைக்கு இங்க இருந்துட்டு போவாங்க, அங்க வந்து அந்த எல்லைக்குள்ள போன பிறகு அவங்க அந்த மாதிரி காமம் அதெல்லாம் ஈடுபடக்கூடாது. அந்த மாதிரி விஷயம் இருக்கு. சரி, ஏன்னா அப்படி இருந்து இறைவனை நினைக்கும் போதுதான் அவரு நினைக்கிறது உங்களுக்கு டச்சே ஆகும். அழுக்கானவர்கள் அவரு ஏன் நினைக்கணும் இல்லையா? நீங்க தூய்மையாக அவர் சொல்ற மாதிரி இருந்து அவரை நினைக்கும் போது டக்குனு பூர்வமத்தி துடிக்கும், அப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அவர் உங்களை நினைக்கிறது வந்து அவரு நினைக்கிறதோடைய எஃபெக்ட் அது. அப்ப உங்களை அறியாம நீங்க ஏதோ சொல்றாங்க, இங்க ஹார்ட் துடிக்கும்னு சொல்றாங்கல்ல லவ் பண்றவங்க. அது ஒரு கவிதை நடையத்துல சொல்றாங்க, லவ் பண்ணா ஹார்ட் துடிக்குமா என்ன, இல்லாட்டினா ஹார்ட் துடிக்காதான் என்ன, அப்படி சொல்லிக்கிறாங்கல்ல பிரதர். ஒரு படபடப்பு. அது வேற. இங்க வந்து இது வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. ஆனா லவ் ஃபீலிங்கும் ஸ்லைட்டா இருக்கும், பட் இது வேற மாதிரி. ஓகே, அதுவும் இருக்கும், பட் இது பரிசுத்தமான காதல் இல்ல, இது உடல் சார்ந்த காதல் கிடையாது. ஆத்மாவை காதலிக்குது. சோ அப்படி இருக்கும் பொழுது குறிப்பா நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்க, உங்களை அறியாமல் கோபம் அல்லது வேற ஏதாவது சாப்பிடுறீங்க, டக்குன்னு இந்த இடம் அப்படியே துடிக்கும். நீ தப்பு பண்றன்றத ஞாபகப்படுத்துவார். சோ எனக்கு மாறு செய்யாதீர்கள், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள். என்ன நன்றி செலுத்தணும்? அப்படி என்ன பண்ணார்? சொர்க்கத்தையே கொடுத்ததுக்கு தான் நன்றி இல்லையா? சோ இந்த விஷயம் தெரிஞ்சாதானே நன்றி செலுத்துவோம். என்ன கொடுக்குறாருன்னே தெரியாம எப்படி நன்றி செலுத்துவோம்? கொடுக்க போறதுக்கு நன்றி செலுத்துறது இல்ல, அடைஞ்சதுக்கு தான் சொல்லுவோம். அப்படின்னா என்ன? சொர்க்கத்துல இருந்து வந்ததே நாம தான். ஆதாம் சொர்க்கத்துல இருந்ததுக்கு நாம எதுக்கு நன்றி சொல்லணும்? சதிலீலாவதின்னு ஒரு படம் வந்தது, கமலாசன் படம். அதுல வந்து ரமேஷ் அரவிந்த் வந்து ஒரு ரமேஷ் அரவிந்தோடைய ஒய்ஃப் வந்து குண்டா இருப்பாங்க, ஊர்வசியோடைய அக்கா. அவரு ஹீராவோட வந்து அஃபேர்லயும் இருப்பார். அப்ப அந்த அவங்க பேர் கல்பனா இல்லையா, ஊர்வசி அக்கா பேரு. அவங்க சொல்லுவாங்க, என் புருஷன் மட்டும் திரும்பி வந்துட்டாருன்னா பழனி மலையில போய் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிக்கோங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லுவா கல்பனா. ஆனா கமல் யோசிப்பார், என்ன இது அநியாயமா இருக்கு, இவங்க சேரதுக்கு நாங்க எதுக்கு மொட்டை அடிக்கணும் இல்லையா? அப்ப ஆதாமி அவளுக்கு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு நாம எதுக்கு நன்றி செலுத்தணும்? யாராவது யோசிக்கிறாங்களா? நாம தான் அங்க இருந்து வந்தோம். இப்ப வரைக்கும் அந்த சொர்க்கத்தில் இருந்ததோடைய மிச்சம் தான் கொஞ்சம் 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 கொஞ்சமா இருக்குது. அப்ப அந்த சொர்க்கத்தை அப்ப அனைத்தும் காலியாகிற நேரத்துல மறுபடியும் நிரப்புறதுக்காக இறைவன் வர்றார். அதுதான் அருட்கொடை, அளவற்று கொடுக்கிறது.
இப்ப இப்ப யாரு நன்றி செலுத்துறது? எல்லாத்தையும் இழந்து இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமை, விலைவாசி எல்லாம் எங்கேயோ போகுது. இப்ப எப்படி நன்றி செலுத்த முடியும் உங்களால? இல்லையா? அப்ப அந்த ரகசியம் தெரிந்தால்தான், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில நாம இருந்தோம் அப்படிங்கிற ரகசியம் தெரிந்தால், அவருடைய வழி அந்த காமம் கோபத்தெல்லாம் அவருடைய காமம் கோபம் இதெல்லாம் இல்லாம இருக்கிற வரைக்கும் ஆனந்தமாக இருந்தோம். ஆத்மான்ற உணர்வுல இருந்து ஆத்மாவை மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது, எப்ப உடலை பார்க்கிற பழக்கம் வந்துடுச்சோ அப்ப ஆத்மாவின் சக்தி குறையுது. அப்ப இறைவன் கொடுத்த சொர்க்கத்தை அனுபவிக்கிற தகுதி இழந்துடுறோம். ஸோ அப்பதான் இயற்கை சீற்றம் எல்லாம் மண்ணோட மண்ணா போகும். மீதி இருக்கிறதையும் மற்ற மதத்துக்காரங்க பாரதத்துல கொள்ளையடிச்சிட்டு போனதெல்லாம் வரலாறுல படிக்கிறோம். ஏன் பாரதத்துல மட்டும் அவ்வளவு இருந்துச்சு? யோசிக்கிறாங்களா யாராவது? ஏன் பாரதத்துக்கு மட்டும் கொடுத்தாங்க? ஏன் பாரதத்தை மட்டும் கொள்ளையடிக்கிறதுக்கு எத்தனை தடவை வந்தான் முகமது கஜினி? 27 தடவை ஏதோ ஒண்ணு வந்தான், கொள்ளையடிக்கிறதுக்கு வந்திருக்கிறான். சோ அப்ப என்னன்னா, தாய் வீட்டுல தானே உரிமையா எடுத்துட்டு போவாங்க. ஒரு பொண்ணு கணவன் வீட்டுல பிரச்சனை, அம்மா வீட்டுலதான் உரிமையா கேட்பா. அதனால எந்த மதமா இருந்தாலும் தாய் வீடு பாரதம் தான், தந்தை கடவுள் தான். அவர் கொடுத்ததை எடுத்துட்டு போறாங்க. அதுவும் எப்ப எடுத்துட்டு போறாங்கன்னா, நாம அதை அனுபவிக்கும் தகுதியை இழந்த பிறகு. எப்ப தேவதைகளுக்கு காமம் வருதோ, அதனாலதான் கோயில் சிலையில ஆபாச சிலைகள் இருக்கும் சில கோயில்ல. அப்படி இருந்தவர்கள் படிப்படியா இறங்கி காமத்துல விழுந்து அனைத்தையும் இழந்து கீழே என்ன இருக்குது, என்ட்ரன்ஸ், நாம தான் வருவோம். அனைத்தையும் இழந்து ஓட்டாண்டியா இப்ப வருவோம் கோயிலுக்குள்ள. இதுதான் அதோடைய அர்த்தம். ஓகே சிஸ்டர். அடுத்தது அதனால எனக்கு மாறு செய்யாதீர்கள் அப்படிங்கிறது நான் சொல்வதை மீறாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். விசுவாசம் கொண்டாரே பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். ஸோ இங்க தொழுகைன்னு ஒண்ணு கூட சேர்த்துக்கிறாங்க இல்லையா? ஸோ இது பக்தி, தொழுகையோட பொறுமை இருக்கு. ஜென்ரலாவே பக்தி எந்த மதத்துல இருக்கிறவங்களும் நல்ல பக்திவானா இருந்தா பொறுமை இருக்கும், குணம் நல்லா இருக்கும். அது உண்மைதான். அது எந்த மதத்தை சார்ந்தாலும் கடவுள் பக்தி உள்ளவர்களுக்கு குணம் நல்லா இருக்கும், பொறுமையும் அவங்களுக்குள்ள இருக்கும். எந்த அளவுக்கு கடவுளை விட்டு வெளில போறாங்களோ அந்த அளவுக்கு கத்துறது, ரவுடித்தனம் பண்றது இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சரி. ஆனா இங்க கடவுள் நம்ம இறைவனை நினைக்க சொல்றேன். நினைக்க நினைக்க ஆத்மா அமைதி அடையும். ஆனா முதல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளில வரும். உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அதுலெல்லாம் ஃபெயில் ஆகாம இறைவனையே பிடிச்சிக்கணும். அந்த மார்கண்டேயன் இறக்குற நேரத்துல சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிப்பான் பாருங்க, அந்த மாதிரி புத்தியினால இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா உதவி தேட தேவையில்ல, உதவி உங்களை தேடி வரும். பக்தியில உதவியை தேடி நீங்க போங்கன்னு இருக்குது, கடவுள்கிட்ட நீங்க கேளுங்கன்னு இருக்கு. அது பக்தி இல்லையா? வேண்டுதல்ன்றது கடவுள்கிட்ட பிச்சை எடுக்கிறது தான் இல்லையா? எனக்கு இதை கொடு அதை கொடுன்றது பிச்சை எடுக்கிறது தான். வெற்றியை கேட்டாலும் சரி, பணத்தை கேட்டாலும் சரி, குழந்தையை கேட்டாலும் சரி, நாட்டை கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் சரி, கடவுள் சொல்றார், நீ எனக்கு என்னோட குழந்தை, இந்த உலகத்தின் எஜமானன்னா நீ எஜமானுடைய குழந்தை, எஜமான். நீ கேட்கலாமா? பிச்சை எடுக்கலாமா? கேட்கறதுக்கு நீ செத்து போயிடலான்னு. அதான் கடவுள். அதனாலதான் அந்த ராயலா வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த குழந்தைங்களுக்கும் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. லட்சுமி நாராயணன் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தான் கோயில் கட்டி கும்பிடுறோம் இந்துக்கள். அப்ப எவ்வளவு ராயலா இருக்கிறாங்க. அவங்க கொடுத்தே பழக்கப்பட்டவர்கள். இப்ப நமக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, சக்தியை கொடுப்போம், சுபமான எண்ணங்களை கொடுப்போம், இந்த ஞானத்தை கொடுப்போம் கருணையினால. ஏன்னா சாப்பாடு போடுறதுக்கு உலக நாடுகள் எல்லாம் போட்டி போட்டு வரும். ஆனா கணவனை இழந்து குழந்தை இழந்து விதவையாக இருக்கிறாங்களா, உக்ரைன்லயும் சரி பாலஸ்தீனத்திலும் சரி, அவங்களுக்கு அந்த அமைதியை யார் கொடுக்க முடியும்? அதை நாம தான் கொடுக்க முடியும். இறைவனுடைய நினைவில் இருந்து நாம அமைதியினால நிரம்பி இருக்கும் பொழுதுதான், அப்படியே பாலஸ்தீனத்துக்கு போய் அங்க ஒளி உடல்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய சகோதரிகள், குழந்தைகள், ஆண்கள் இழந்து கஷ்டப்படுற எல்லோருக்கும் அந்த அமைதியை கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை வரும். இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. தவறான ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா பாவம் புண்ணியத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க இல்லையா? எது வேணாலும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம நம்ம இறைவனுடைய வழிபடி நடக்கணும், கடவுள் இருக்கிறாரு அப்படின்ற அந்த நம்பிக்கை நம்ம கொடுக்குற அமைதியின் சக்தியின் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது நம்மளுடைய கடமை. நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான், பொறுமையாளர்களுடன் தான் இருக்கிறான். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். இது தெரிந்தால்
யாராவது தீவிரவாதத்துக்கு ஆதரவா பேசுவாங்களா? யோசிச்சு பாருங்க இல்லையா? அதாவது அல்லாஹ் வந்து சோதிப்பதற்காகவே படைத்தான் அப்படின்னு முஸ்லிம்கள் சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஜென்மத்திற்கு, எப்பவும் கிடையாது, இப்ப இந்த கடைசி ஜென்மம். அதாவது படைத்தான்றது என்ன அர்த்தம்னா, இப்பதான் நம்மள படைக்கிறார், சொர்க்கத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துறார். ஸோ தமிழ்ல வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. சொர்க்கத்தையே ஆளுவோம். இங்க மெயினே என்னன்னா, ஓம் சாந்தின்னு ஆரம்பிக்கிறதுல, ஓம்னா நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குணம் அமைதி. எப்ப அமைதி கெட்டு போகும்? காமம் வந்தா அமைதி போயிடும் இல்லையா? காதல் வந்தா அமைதி போயிடும், கோபம் வந்தா அமைதி போயிடும், பற்று வந்தா அமைதி போயிடும், பேராசை வந்தாலும் அமைதி போயிடும், தூக்கமே போயிடும், அகங்காரம் வந்தாலும் போயிடும். ஸோ அப்ப நீங்க வெறும் அமைதியிலே இருந்தால் இறைவன் நினைவுல இந்த 5 விகாரமும் வரவே வராது. ஸோ அப்படி இருப்பவர்களால் தான் அமைதியாக இருக்க முடியும். அவங்க தான் உலகத்தை ஆள்பவர்களாக மாறுவார்கள். ஸோ பொறுமை